இனி களைப்பை போக்கும் காலை உணவு. அப்ப இந்த காலை உணவு உங்களுக்கு என்ன செய்யுது, களைப்பை போக்குது, என்னது போக்குதுன்னு பார்ப்போம். வேகமாக இயங்கும் அவசர வாழ்க்கையில் மாணவர்கள் முதல் பணிக்கு செல்பவர்கள் வரை பலரும் காலை உணவை தவிர்த்தே வருகின்றனர். நீ பாய் 8:30 கண்டு அங்க போகணும் என்று சொல்றேன். நீ சாப்பிடாம போவேன். நீ உடம்பு 9 மணி ஆண்டாலும் உடம்புல கவனம் என்ன கொண்டு எங்க கொண்டு விட்டாலும் சாப்பிட்டுதான் ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சாலும் நான் சாப்பிட்டுதான் போவேன். வேலைக்கு செல்வர்களும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த மாதிரியான தவறை செய்கின்றனர். காலை உணவை எடுக்காமல் இருக்கும் போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறைகிறது. மூளைக்கு தேவையான ஆக்சிஜன், அதாவது ஒட்சிஜன் மற்றும் குளுக்கோஸின் அளவு குறைந்துவிடும். இதனால் சீக்கிரமே களைப்புகள் ஏற்படும். ஓஹோ, அப்ப காலமே இது பெரிய பிரச்சனையா கொண்டு வந்துடும். சோறெல்லாம் குறைஞ்சி விட்டுரும். அல்சர்லாம் தான் பாருது. வேலையில் முழு கவனம் செலுத்த முடியாமல் போகும். அங்க போனா தூக்கி அடிக்கும், காலை சாப்பிடாடி என்னையும். சிலருக்கு மயக்கம் கூட வரலாம். உணவை செரிக்கக்கூடிய என்சைம் நொதிய அளவை பாசல் ஆசிட் அவுட்புட் என்று சொல்றது. பாசல் ஆசிட் சொல்ற அவுட்புட் என்போம். நாம் சாப்பிடுகிற உணவை செரிப்பதற்கு இந்த என்சைம்கள், இது என்ன சொல்லி, இது இந்த இங்க அந்த இந்தியா மொழியில போட்டு விடுறாங்க. என்சைம்கள் என்று இந்தியாவில் இதெல்லாம் போட்டு விடுறாங்க, பயன்படுகின்றன. இந்த என்சைம்களின் சுழற்சி உணவின் சுழற்சியுடன் சேர்ந்தே நடைபெறுகிறது. இந்த என்சைம்கள் இரவு நேரத்தில் குறைவாகவும் பீக் அவர்ஸ் இது இந்தியா பாச தான் இல்லையே. சும்மா இருக்கிற நேரம் என்று சொல்லப்படுகிற காலை 7 மணியிலிருந்து 11 மணி வரை அதிகமாகவும் சுரக்கிறது. காலை உணவை உட்கொள்ளாமல் இருக்கும் போது இந்த நொதிகளின் சுரப்பு அதிகமாகி வயிற்றின் சுற்றுப்பகுதிகளில் சின்ன சின்ன காயங்களை ஏற்படுத்தும். விளையாட்டு தொடர்ச்சியாக உணவு உட்கொள்ளாமலேயே இருந்தால் அல்சர் எனப்படும் வயிற்றுப்புண் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். அதுதான் நாங்கள் வைத்துக் கொண்டு தெரிகிறோம். நேரத்துக்கு சாப்பிடணும், மற்றது ரெகுலரா அதே நேரத்துக்கு சாப்பிடணும். மற்ற காலமே சாப்பிடாம இருக்கக்கூடாது. மத்தியானம் இரவு சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, காலமா கட்டாயம் சாப்பிடணும். காலையில் மிக குறைந்த கலோரி அளவுள்ள உணவை சாப்பிடலாம். உதாரணத்துக்கு காலை வேளையில் 1 டம்ளர் பால், 1 வாழைப்பழம் அல்லது 1 பிளேட், ஒரு பான் துண்டு போதுமானது. இப்ப காலை வேளையில 1 டம்ளர் பாலும் 1 வாழைப்பழம் சாப்பிட்டாலே காணும். 1 துண்டு பானம் சாப்பிடலாம். இவை உடலுக்கு தேவையான கலோரியை தரும் என்பதால் இதையே தொடர்ந்து சாப்பிடலாம். அதிக கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளையும் கார்போஹைட்ரேட் அதிகமுள்ள உணவுகளையும் சாப்பிடுவதன் மூலம் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவு மேலும் அதிகமாகி சோம்பலான உணர்வை ஏற்படுத்தலாம். இந்த கோதுமாமா வெள்ளமா அவிச்சு போட்டு போனா சோக்கா இருக்கு. மந்தம் தான் போய் நின்று தூங்கி